கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காக சங்கீதம் 119 71வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பிரமாணங்களை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எதனால் கற்றுக்கொண்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தினால. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜீவிதத்தை நாம் எடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை நேசிப்பதற்கும் இன்னும் ஆண்டவரோடு நாம் நெருங்கி அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கும் நம்மை கொண்டு சென்றிருக்கிறது. உபத்திரவமே நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்குமானால் இன்றைக்கும் அந்த அன்பு நேசரை நாம் ஸ்தோத்திரம் உண்மையாய் நேசிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்காது. ஆகவே ஒரு விதத்திலே உபத்திரவங்கள் கூட நம்மை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறது, ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறது. உபத்திரவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்தோத்திரம் அது நம்மை தேவ அன்புக்குள்ளே நடத்தி கொண்டு போவதில்லை. அதனாலதான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனாலதான் ஆண்டவருடைய பிரமாணங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முடிந்தது. ஆகவே உபத்திரவங்களின் மத்தியிலும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? நல்ல வேலைக்காக ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. எங்க வாழ்க்கையில வந்த உபத்திரவங்கள் அநேக நேரங்கள் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஒரு நீதியான பாதையில எங்களை ஆசீர்வாதமான பாதையில நீ நடத்தி வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொடுங்க. ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்க. சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகாட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.